மதியம் லஞ்சுக்கு மாங்காய் முருங்கைக்காலாம் போட்டு சூப்பரா சாம்பார் வச்சாச்சு. சைட் டிஷ்க்கு என்ன வேணும்? எங்க இருந்து ஆம்லெட் போட்டுருங்க. எப்பவும் ஆம்லெட்டா போர் அடிக்கும்ல. முட்டையை வச்சு உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு தரவா, அதுவும் மலேசியன் ஸ்டைல்ல. என்னது மலேசியன் ஸ்டைலா? அது என்னமா ரெசிபி? மலேசியன் ஸ்டைல் முட்டை சம்பல் எப்படி பண்றதுன்னு பாத்துருவோமா? இந்த வெயிலுக்கு என்னடா இவ்ளோ ஸ்பைசியா சாப்பிடுறாங்களே நினைக்காதீங்க. இது பார்க்க மட்டும் தான் கலர்ஃபுல்லா இருக்கும், ஆனா கொஞ்சம் கூட ஸ்பைஸே இருக்காது. 5-6 காஷ்மீர் மிளகாயை கொஞ்சமா ஹாட் வாட்டர் ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல ஊறின மிளகாயை சேர்த்துட்டு கூடவே 4 சின்ன வெங்காயம் 3 தக்காளியை சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. 4 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்ச முட்டையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. அதே கடாயில பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி ட்ரை ஆனதும் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்டியான மலேசியன் ஸ்டைல் முட்டை சம்பல் ரெடி.